ஓகே, யூடியூபில் படிப்பது எப்படி அப்படின்னு நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி யூடியூப்லேயே போட்டு பார்த்தேன். எனக்கு எதுவும் சோர்சஸே கிடைக்கல. இப்போவுமே எனக்கு எதுவும் அந்த மாதிரி சோர்சஸ் பார்த்த மாதிரி இல்லை. சரி, ஓகே, நம்மளே யூடியூப்ல பார்த்தானே எல்லாத்தையும் படித்தோம். நமக்கோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம், நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம். மேபி இப்போ யாராவது யூடியூப்ல பார்த்து டுட்டோரியல் பார்த்து படித்து அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ரூட் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். என்னோட வேலை எப்படி நான் படித்தேன் யூடியூப்ல அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது ஆப்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி படிக்கிறீங்க, நீங்க எந்த வேலை ஃபாலோ பண்றீங்க, எப்படி பிளான் பண்றீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போலான்ட்டு இங்கே தான் வர போறேன். ஏன் எல்லாரும் அந்த டைலாக் சொல்றாங்கன்னு தெரியல, நானும் அதையே சொல்ல ஆரம்பிச்சேன். நான் எப்படி படிப்பேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ என்னோட ஃப்ளோ பேசிக்காக எப்படி இருக்கும்னா, நான் இப்போ ஏதாவது ஒன்று படித்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா அது எப்படி படிக்கலான்னு இருக்குன்றதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஓல்டு ஃப்ளோ சொல்லிடுறேன், நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னு. ஃபுல்லாக என்னோட சோர்சஸ் ஃபுல்லாக யூடியூப் தான். இன்டர்நெட் இப்போ தான் நான் இன்டர்நெட் கூகுள்லாம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக யூடியூப் தான். யூடியூப்பை நம்பி தான் இருப்பேன். யூடியூப்ல தான் எல்லா விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு யூடியூபரை நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒருத்தர் ஒரு வேல சொல்லிக் கொடுப்பாங்க. ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குற வே நமக்கு ரொம்ப பிடிச்சிடும், நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க. அவங்கள சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 hours வீடியோன்னு எடுத்துப்போம், பெரிய வீடியோவே எடுத்துப்போம். ஒரு கோர்ஸ், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்னு எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை ஹவர்ஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணாம கான்செப்ட் வைஸ் நான் ஸ்பிளிட் பண்ணி நோட் பண்ணிப்பேன். ஸோ மொத்தமா இதுல ஒரு 15 கான்செப்ட் இருக்கு. இது அரேஸ் இருக்கு, வேரியபிள்ஸ் இருக்கு, லூப் இருக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டாம் அப்படி இப்படின்னு எல்லா கான்செப்டையும் நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு இந்த டைம் அலோகேட் பண்ணிப்பேன். இந்த டைம்ல இது படிக்கலாம் அப்படி நமக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும், எவ்வளவு வரைக்கும் படிக்க போறோம்னு. அப்ப நம்ம டைம் அப்பதான் கரெக்டா மேனேஜ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம படிச்சுக்கலாம் தள்ளி தான் போடுவோமே தவிர கம்ப்ளீட் பண்றதே ரொம்ப டைம் ரொம்ப ப்ராசஸ் ஆயிடும். இப்போ நீங்க கான்செப்ட் வைஸ் போட்டீங்கன்னா, ஒரு கான்செப்டை நான் எப்படி புரிஞ்சுப்பேன் படிக்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தெரியும். எனக்கும் அப்படிதான் இருந்தது. நமக்கு அந்த அளவுக்கு அறிவே இல்லையா, புரியவே மாட்டேங்குதே. ஒரு லூப் கான்செப்ட் புரிய எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன் அப்படின்னா அது என்னன்னே எனக்கு தெரியாது இல்லையா, புதுசுல நான். அது புரியலன்றதுக்காக அதை பயந்துராதீங்க, கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப கூலா உட்காந்துட்டு அப்படியே ஹாயா ஒரு தடவை ஃபுல்லா பார்ப்பேன். அந்த ஒரு கான்செப்ட் 15 நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஃபுல்லா கூலா உட்காந்துட்டு ஏதாவது சிப்ஸ் காலையில வச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு கூலா பார்ப்பேன். ஃபுல்லா பார்த்தோன்னே ஓரளவுக்கு புரியும். ஓ இது இருக்கு. ஏதாவது புரியலன்னா பாஸ் பண்ணி திருப்பி அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்ப்போம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லா பார்ப்பேன். ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே, ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் இருக்கும் போல, உள்ள இதெல்லாம் இருக்கு, இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது அப்படின்னு தெரியும். ஒரு சின்ன ஒரு பிரேக் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் உட்காந்து மறுபடியும் ஃபுல்லா பார்ப்பேன். ரெண்டாவது தடவை ஃபுல்லா பார்க்கும் போது தான் ஓ இதுக்கு சொன்னாங்களா, ஓ அதுக்கு சொன்னாங்களா அப்படின்னு ஒரு கனெக்ட் வரும். ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் நம்ம கண்ணில் பட்டிருக்காது. இப்படி ஒன்று சொன்னாங்கன்னே நமக்கு பட்டிருக்காது. ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தது ஸ்டோர் ஆயிருக்கும். ரெண்டாவது வாட்டி அடிஷனல் அதை தாண்டி வேற எதெல்லாம் மிச்சம் இருக்கும் அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ ரெண்டாவது தடவை உட்காந்து ஓரளவுக்கு புரியுற அளவுக்கு பார்ப்பேன். புரியல அப்படின்னா ரீமைண்ட் பண்ணி பின்னாடி போயிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்க பார்ப்பேன். ஸோ ரெண்டாவது தடவை ஓரளவு புரிஞ்சிடும். மறுபடியும் பிரேக் போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு மூணாவது தடவை ஒரு நோட்டு ஒரு பேனாவோட வருவேன். ஸோ என் மூணாவது தடவை பார்க்கும்போது எனக்கு ஆல்ரெடி 2 தடவை அந்த கான்செப்ட் அந்த வீடியோ பார்த்தனால ரொம்ப எனக்கு புரியும். இது இருக்கும்போது இது சொல்ல போறான் அப்படின்னு அவன் ஒன்னு சொல்ல எனக்கு புரியுற மாதிரி நான் எழுதி வச்சு ஓகே இந்த கான்செப்ட்ல இது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்போ லூப்பே எடுத்துக்கலாமே. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது ஸ்டார்டிங்ல இந்த லூப் தான். எனக்கு புரியவே புரியாது. இது எப்போ எப்படி இப்படி அப்படி ஒண்ணுமே புரியாதே, தலை வெடிக்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் அதோட சின்டெக்ஸ் நமக்கு மறந்துடும், ஞாபகம் இருக்காது. ஃபார் போட்டு இந்த பிராக்கெட் போடணுமா இல்ல இந்த பிராக்கெட் போடணுமா, என்ன பிராக்கெட் வரும் அப்படின்னு அதுல ஒரு குழப்பம் வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போனா அதுல ஈக்குவல் டு போடணுமா இல்ல செமிகாலன் வைக்கணுமா, என்ன வைக்கணும் அப்படின்னு அதுல ஒரு டவுட் வரும். அந்த சின்டெக்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் புரியாது, கஷ்டமா இருக்கும்ல. அதனால அந்த கான்செப்டோட சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது அவங்க சொல்லி என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நோட்ஸா எனக்கு புரியுற மாதிரி நான் எழுதி வச்சுப்பேன். எழுதும் போது இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்ல கான்ஃபிடன்ட் கிரிப் கிடைச்சிடும். ஓவராலா எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏதாவது புரியல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி கூட பார்த்து ஃபுல்லா தெளிவாயிடுவேன். நான் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அடிஷனலா. பட் நான் படிக்கும்போது பிராக்டிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு டைம் இல்லை. அதனால அடுத்தடுத்து மூவ் பண்ணுவேன். அது இப்போ நீங்க அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த கான்செப்ட்ல பர்ஃபெக்டா இருக்கலாம். நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு கிரிப் இருக்கும், நல்ல ஒரு கிரிப் இருக்கும். ஸோ இப்படிதான் நான் என்னோட வே இருக்கும். ஒரு கான்செப்டையும் முடிச்சுட்டு போகும்போது நோட்ஸ் எடுத்துட்டே வருவேன். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நோட் நான் அப்பப்போ காலி பண்ணிடுவேன். நான் நல்ல ஸ்பேஸ் விட்டு தான் எழுதுவேன். இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா? ஆக்சுவலி 2 விதமா நான் நோட் பண்ணிப்பேன். ஒன்னு தியரிட்டிக்கலாவும் நோட் பண்ணிப்பேன், இன்னொன்று பிராக்டிக்கலாவும் நோட் பண்ணிப்பேன். தியரிட்டிக்கலா எதுக்கு நோட் பண்ணுவேன்னா, இன்டர்வியூக்காக தான் தியரிட்டிக்கலா நோட் பண்ணுவேன். ரியாக்ட்ல ப்ராப்ஸ் இருக்குன்னா, ப்ராப்ஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, நான் ப்ராப்ஸும் யூஸ் பண்ணிருப்பேன், ஸ்டேட்டும் யூஸ் பண்ணிருப்பேன், அதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருப்பேன். ஆனா வாட்னு கேட்டோன்னே எனக்கு என்ன சொல்றது,
அப்படின்னு எனக்கு ஒரு blank. அந்த blank இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தியரிட்டிக்கலாகவும் எழுதிப்பேன். ப்ராப்ஸ்னா என்ன, ஸ்டேட்னா என்னன்னு தியரிட்டிக்கலாக எழுதிப்பேன். தியரிட்டிக்கலாகவும் நோட்ஸ் வச்சுப்பேன். ப்ராக்டிக்கலாக அதோட சின்டெக்ஸ்லேருந்து அது ஒன்றுக்கு என்னென்ன மீனிங்கிறதையும் நான் வந்து ஒரு நோட்ஸ் வச்சுப்பேன். ஸோ ஓவராலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன், ஒரு ஃபுல் பேஜ் எடுத்துக்கிறேன்னா இந்த ஃபுல் பேஜுக்கு வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி ஹெட்டிங் போட்டுருவேன். பட் சிஎஸ்எஸ்ல ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஹெட்டிங் போட்டு இதில் அதில் கவர் ஆகக்கூடிய எல்லா விஷயமும் இதை வந்து நோட் பண்ணிப்பேன். எனக்கு ஃப்ளெக்ஸில் நாளைக்கு ஏதாவது டவுட்னா டக்குன்னு இந்த பேஜ் எடுத்து பார்த்தா எனக்கு வந்து புரியணும் அப்படின்னு நல்லா கொட்டை எழுத்துல எழுதி வச்சுப்பேன் அந்த ஹெட்டிங். அப்பதான் டக்குன்னு நம்ம ஸ்பீடாக பார்க்கும் போது எங்கே அந்த ஹெட்டிங் இருக்குன்னு பார்த்தா அது உள்ள போய் எல்லாத்தையும் நம்ம வந்து இது இருக்கான்னு அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சிருவீங்க, சரி இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது, எது மறுபடியும் உட்காந்து எல்லா வீடியோவும் பார்ப்பீங்களா ரிவைஸ் பண்ண. இந்த நோட்ஸ் இருந்தால் தான் இந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்க முடியும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு முன்னாடி உட்காந்து என்னோட நோட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போவேன். அப்போதான் நல்ல ஒரு கிரிப் இருக்கும் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு படிக்கும் போது நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்காமல் இருக்காதீங்க. நான் இங்கே சிம்பிளான விஷயம் அங்கே தெரிய மாட்டேங்குதோ, தெரியுதா? தெரிய மாட்டேங்குது சரியா. ரியாக்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு போட்டு இதெல்லாம் ரொம்ப பழசு. ஸோ வாட் இஸ் ரியாக்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு வாட் இஸ் எஸ்ஏபி, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரியாக்ட், வாட் இஸ் டாம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தியரிட்டிக்கலாக எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க தியரிட்டிக்கலாக எப்படியும் ஒரு ரவுண்ட் வைப்பாங்க, அதில் நான் வாயை திறந்து பதில் சொல்லணும்னு. ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். சின்டாக்ஸ்லாம் மட்டும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் இப்படி தான். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு நோட்டே போட்டு வச்சிருப்பேன் நான். ரியாக்ட்டுக்கும் அப்படி தான், சிஎஸ்எஸும் அப்படி தான். இதில் தான் நிறைய கான்செப்ட் இருக்கும், மறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் மஸ்ட். அது இல்லாம நான் போவேன் அப்படின்னா நெட்ல நல்லா படிக்கிற ஒரு ஹேண்டியா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நான் உட்காந்து நோட்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை. புதுசாக ஒன்று படிக்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக வந்து ரிடெக்ஸ் வந்து எனக்கு தெரியாது, அதனால ரிடெக்ஸ் வந்து படிச்சு கற்றுக்கிட்டேன்னா. நெக்ஸ்ட்.js வந்து எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்.js வந்து படிச்சு கற்றுக்கிட்டேன்னா நான் உட்காந்து அப்போ நோட்ஸ்லாம் எடுக்கல. இப்போ வந்து ஹேண்டி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பார்க்குற ஒன்று புரியுது அப்படின்னா அதை வந்துட்டு அவ்வளோதான் பார்த்துட்டே போயிடுவேன் நான். மறுபடியும் எனக்கு ரிவைஸ் பண்ணணும், மறுபடியும் அதை பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நெக்ஸ்ட்.jsோட அஃபிஷியல் வெப்சைட்டோ டாக்குமெண்ட் படிச்சு எனக்கு புரியுற அளவுக்கு எனக்கு இப்போ ஹேண்டியா இருக்கு. எப்படி படிக்கணும் அப்படி இது ஸ்டார்டிங்லேயே வருமானு எனக்கு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்கில் நோட்ஸை பிலீவ் பண்ணுங்க. அப்போ அதுவும் இல்லாமல் எழுதும் போது உங்களுக்கு வந்து நிற்கும், அவ்வளோ சீக்கிரம் மறந்துடாது. ஸோ நான் இப்படி தான் படிப்பேன். யூடியூப்ல டுட்டோரியல் வீடியோ பார்த்து அதை படித்து நம்மளா செல்ஃபாக லேர்ன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு நான் இந்த வே தான் போனேன். எனக்கு வந்து இந்த வே வந்து கரெக்டாக தான் இருந்தது. எங்கேயும் ஆக்சுவலி இந்த வே கண்டுபிடிக்க நான் நிறைய தப்பான வேலெல்லாம் போயிட்டு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் செல்ஃபாக படிக்கும் போது எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மறதின்னு சொல்ல முடியாது, இதில் இவ்வளோ இருக்கு, இது எப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கும் வந்தது. மேபி நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்னோட பர்செப்ஷனில் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேட்னு வச்சுப்போம். இதில் வந்து பேனா வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா அது வந்து பேனாவை ஞாபகம் வச்சு. இதுக்கு அடுத்து ரெண்டாவது பிளேட் வருது. இதில் வந்து பென்சிலை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா பென்சில் ஞாபகம் வச்சு. இப்போ இங்கே டோட்டலாகவே 3 பிளேட் தான் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3க்கு மேலே ஒரு பிளேட், 4வது பிளேட்டா ஆட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே வர பிளேட்டுக்கு வந்து நீங்கள் நோட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா அது ஒரு பிளேட் போட்டு நோட்டு ஞாபகம் வச்சு. அதுக்கப்புறம் பிளேட்டே இல்லை, இன்சர்ட் பண்ண முடியாது, இவ்வளோதான் இடம் இருக்கு அப்படின்னா. அடுத்து வந்து நீங்கள் பேக்கை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா பேக்குக்கு வந்து இடம் இல்லாத போது என்ன பண்ணுன்னா இந்த பேனா இருக்கு பாருங்க, அந்த பேனா வந்து டெலிட் பண்ணிடும். ஸோ டெலிட் பண்ணிட்டு இந்த பேனா போயிடும். பேனா வந்து மறந்து போச்சு. மேலே இருக்கு இல்லையா பென்சில், இந்த பென்சில் வந்து இதுக்கு புஷ் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டுக்கு வந்து பென்சில் வந்துடும், இங்கே வந்து நோட் வந்துடும், 3ஆவதா வந்து பேக் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்படி தான் அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அது வந்து ஒரு கான்செப்ட் ஒரு சாப்டர் முடிக்கும் போது நல்ல ஞாபகம் இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும். அதில் நம்ம அதுக்கு அடுத்த கான்செப்ட் போயிட்டு எதுக்கோ ஒரு தடவை போய் ரிவைஸ் பண்ணலான்னு இந்த கான்செப்ட் வரும்போது ஏதோ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்போதான் வாட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இதை நான் உட்காந்து ஒரு மாசமா விழுந்து பார்த்து படித்து நான் வந்து பை ஹார்ட் பண்ணனே, நான் ப்ராக்டிஸ் பண்ணனே. ஆனாலும் இது வந்து இப்போ பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு என்ன காரணம்னா அதுக்கு இடம் இல்லை, அதான் டெலிட் பண்ணிடுச்சு. பிரெயின்லேயே 2 ஸ்டோரேஜ் இருக்கும். ஒன்று வந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கலாம், ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம்னு வச்சுக்கலாம். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், லாங் டேர்ம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் வந்து ரேம்னு வச்சுக்கலாம். எல்லா ஃபோன்லையும் சிஸ்டம்லாம் ரேம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரேம்னு வச்சுக்கலாம். இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்கு இல்லையா, அந்த ரேம்ல வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக எது இருக்கோ அதை டெலிட் பண்ணிட்டு தான் அடுத்து புதுசாக வரதை ஆட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து மேஜராக நான் ஃபேஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் போகிறதுக்குள்ள எண்டிங் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா எல்லாம் புதுசாக தெரியும். இது என்ன பண்ணுறதுனே தெரியாது, நிறைய விஷயம் இருக்குது, இது எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா ப்ராக்டிஸ். இந்த பிரெயின் வந்து எப்போ அதை டெலிட் பண்ணாமல் லாங் டேர்ம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா
அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்து லாங் டர்ம் ஸ்டோர் பண்ணும். இப்போ வந்து எனக்கு மறக்கிறது அப்படிலாம் இல்லை. ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க எல்லா டெக்னாலஜிஸ்லயும் நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஒர்க் பண்றதுலயும் சரி, நான் படிக்கும் போதும் சரி, நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணனால எல்லாமே பிரெயின்ல வந்து எனக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் எனக்கு எல்லா கான்செப்டும் ஓரளவு தெரியும். என்ன விஷயம் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது வந்து ஞாபகம். அது வந்து டெலீட் பண்ணாது. அது பிரெயின் என்ன நினைக்கலாம், சரி அடிக்கடிக்கு இதை கேட்டுட்டே இருக்கானே, இவனுக்கு இது வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை மட்டும் அது வந்து அந்த லாங் டர்ம் ஸ்டோரேஜ்ல வந்து போட்டுரும். ஷார்ட் டர்ம் ஸ்டோரேஜ்ல இருந்து லாங் டர்முக்கு மாத்தணும்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது இங்க இருந்து இங்க வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இதான் கான்செப்ட். இதனாலதான் உங்களுக்கு மறந்து போகுது. இதனாலதான் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு மறந்து போகுதுன்னா டெலீட் பண்ணிடுச்சு கீழே இருக்கிறத நினைச்சுக்கோங்க. மறுபடியும் அதை ஆட் பண்ணுங்க. அதை வந்து லாங் டர்ம் ஸ்டோரேஜுக்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்றது தான். ப்ராக்டிஸ்ன்னு முடிச்சிட்டேன் சின்ன வார்த்தையில. பட் ப்ராக்டிஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட், செகண்ட் கான்செப்ட், தேர்ட் கான்செப்ட் போறீங்களா, மறுபடியும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வரும். மறுபடியும் அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி அப்பப்போ படிச்சு முடிச்சு அப்படியே தூரத்துக்கு போட்டீங்கன்னா அது டெலீட் பண்ணிடும். அப்பப்போ எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. ஏன்னா அது லாஸ்ட்டுக்கு போயிடும். அதை தூக்கி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல போட்டீங்கன்னா அது வந்து டெலீட் ஆகாது. மறுபடியும் அந்த ரோ ஃபுல்லா புதுசா பண்ணி எக்ஸாக்டா இப்படிதான் நிஜமா பிரெயின் ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியாது. நான் இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால நமக்கு வந்து இதெல்லாம் மறந்து போகுது, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை புரிஞ்சுக்கனால எனக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயத்த, எப்படிதான் நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட பிரெயினை. ஸோ இந்த விஷயத்த யோசிச்சு நீங்க வந்து படிங்க. உங்களுக்கு வந்து இது கரெக்டான சொல்யூஷன் கொடுத்தோன்னு தெரியல, பட் ஓவராலா இதான் நடக்குது அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான், மறந்து போகுது அப்படின்னா அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் அது ஞாபகம் இருக்கும். செகண்ட் ஸ்பீடு வந்து இங்க ரொம்ப பெரிய ரோலை பிளே பண்ணும். ஒரு பேக் எண்ட்ல ஒரு ஏபிஐ எழுதணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர்ல எழுதுறாங்க அப்படின்னா நம்ம புதுசா கத்துக்கும் போது 2 வாரம் ஆகும். அதுக்கு அதை நினைச்சு நம்ம பயந்துருக்கோம், என்னடா இது பண்ண இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம லவ் டுடே ஹீரோ வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பார்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. அதே கான்செப்ட் தான் இங்கே. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கும், ஏன்னா எல்லாமே புதுசு. ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ கார் ஓட்ட கத்துக்கிட்டேன் ரீசெண்டா. இப்போ கார் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பண்றதா அதை பண்றதா, கீழே பார்க்கவா சைடு பார்க்கவா, என்ன பண்றேனே தெரியல, பதட்டமா இருந்தது. போக ஒரு விஷயமும் பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு கட்டத்து மேல எனக்கு ரொம்ப ஹேண்டியா வருது. ப்ராக்டிஸ் பண்ண தான் வருது. ஸ்டார்டிங்ல அது கஷ்டமா இருக்கு. போக அதோட டேட்டாஸ் எல்லாம் பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டு அந்த டேட்டாஸ் வச்சு அது வந்து ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணி இது பண்ண அப்படி எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னா அதால ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இதே தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பெரிய ப்ராசஸா இருக்கும். திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ரொம்ப சின்ன ப்ராசஸ் ஆயிடும், சிம்பிளா முடியும். மூணாவது ப்ராப்ளம் வந்து ரேண்டம் வீடியோஸ் பாக்குறது. ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறோம்னா சும்மா போயிட்டு அதுல இருக்க அங்க ஒரு வீடியோ இங்க ஒரு வீடியோ அங்கங்க கடிச்சு வச்சோம்னா அது பிரோஜனமே இல்லாம போயிடும். கரெக்டா கான்செப்ட் வைஸ் போகணும், கரெக்டா பிளான் பண்ணணும். நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா அதுவே பெருசா போகுமே, சரி பிளானிங் எல்லாம் விட்டுருவோம். ஸோ நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் வைஸ் வந்து ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிக்கோங்க. சும்மா அங்கங்க கடிச்சு வைக்காதீங்க. ஏதோ கிடைக்கிற வீடியோ எல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்காதீங்க. ப்ராப்பரா ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்க ஆரம்பிச்சு இங்க முடிய போகுது, இதெல்லாம் படிக்க போறோம், இதுக்கெல்லாம் இவ்வளவு டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைம் போடும்போது அவர்ஸ் வச்சு டைம் போடாதீங்க. நான் எப்படி நினைப்பேன்னா 8 மணி நேரம் வீடியோ, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பார்த்தா கூட 8 நாள் 8 மணி நேரம் முடிஞ்சிடும். சரி எக்ஸ்ட்ரா 2 hours போட்டா கூட 10 நாள் வச்சுக்கலாம். 10 நாள் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனா அது ரியாலிட்டியில அப்படி கிடையாது, பாசிபிளே கிடையாது. ஒரு மணி நேரம் ஒரு கான்செப்டை சொல்லி தராங்கன்னா அது உங்களுக்கு மேபி அன்னைக்கு 1 மணி நேரத்துல கூட புரிஞ்சிடும். ஒரு சில கான்செப்ட் 10 நிமிஷம் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம், 2-3 நாள் ஆகலாம். ஸோ கான்செப்ட் வைஸ் போங்க. ஒரு கான்செப்டுக்கு இவ்வளவு டைம் அப்படின்னு போட்டுட்டு அதை படிங்க. ரேண்டம் வீடியோஸா பார்க்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ப்ராப்பரா பிளானை போட்டு அந்த பிளான் படி நீங்க போங்க. யூடியூப்ல தான் அப்ஸ்கில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு சில ப்ரோஸ் இருக்கு, ஒரு சில கான்ஸும் இருக்கு. ப்ரோஸ்ல என்ன அப்படின்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து நீங்க அதை படிச்சு அது மூலியமா நீங்க சக்சஸ் ஆவீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், ஓகே. பட் நீங்களாம் ஒன்று ட்ரை பண்ணி நீங்களே ஒரு வே கிரியேட் பண்ணி அதுல நீங்க போய் படிக்கிறதுனால பயங்கரமான ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுல கஷ்டமோ நஷ்டமோ உங்களை சார்ந்தது இல்லையா, ஸோ அதனால ரொம்ப ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோ வந்து நோ லிமிட்ஸ், ஒரு லிமிட்டே கிடையாது. ஒரு இன்னைக்கு இப்போ பைத்தான் படிக்கிறீங்கன்னா பைத்தானுக்கு ஒருத்தர் ஒரு வீடியோவா இருக்கு யூடியூப்ல, 1000 வீடியோ இருக்கு, 1000 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க சொல்லி தரது உங்களுக்கு புரியலன்னா இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்கறத போய் பார்த்துடலாம். வேற எங்கேயோ போய் படிக்கிறீங்க அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்க சொல்லி தரது புரியலன்னா வேற வழியில் அவங்ககிட்ட தான் கேட்டு கத்துக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யாரோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு ரொம்ப புரியுது, ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்கள ஃபைன் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அவங்க தான் உங்க மென்டார் அப்படின்னு. ஸோ என் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ், என் நம்பர் ஆஃப் வீடியோஸ், என் நம்பர் ஆஃப் பர்செப்ஷன் எல்லாமே உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. ஒரு இடத்துல போய் ஒரு கிணத்துக்குள்ளேயே இருக்க மாட்டீங்க, நீங்க கடல்ல இருப்பீங்க, நிறைய சோர்சஸ் இருக்கும். நீங்க இதெல்லாம் வந்து ப்ரோஸ். ஸோ நான் இப்போ கான்ஸ்
கான்ஸை பற்றி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ் என்ன அப்படி, ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் டவுட் இருக்கும். நம்ம போகிறது சரிதான்வா, கரெக்டாக தான் போகிறோமா இல்லை தப்பாக தான் போகிறோமா அப்படின்னு ஒரு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும். இது கரெக்டு தான்வா, வேற யாராவது இன்னொரு வேல போகிறாங்க அது கரெக்டாக இருக்க மாதிரி பட்டுதான் டப்புன்னு நம்மளது வந்து தப்புன்னு நினச்சி அதில் ஜம்ப் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய செல்ஃப் டவுட் வரும். நம்ம தனியாக நம்மளே படிக்கிறதுனால ஒரு கோர்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்போடு சேர்ந்து போகிறனால அது தப்போ சரியோ என்னமோ அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஒரு கேங் இருக்கு, ஒரு குரூப் இருக்கு, குரூப்பாக போய் பள்ளத்தில் வந்தாலும் பரவாயில்ல, குரூப்பாக சரியான வழி போனாலும் பரவாயில்லன்னு ஒரு நம்பிக்கையோட போவீங்க. ஸோ உங்கள் கூடயே நிறைய பேர் இருக்கனால உங்களுக்கு வந்து பெருசாக பயம் இருக்காது. பட் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுறீங்க, தனியாக ஒன்று ஏதோ நோக்கி போகிறோமே, கரெக்டாக தான் போகுமா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகுமா மாட்டுமான்னு தெரியலையேன்ற கான்ஃபிடென்ட்டே இருக்காது. கொஞ்சம் ரொம்ப லோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதுமாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் கான். ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், டவுட் கிளியர் பண்ண ஆள் இல்லை அப்படின்றது. முன்னாடி இப்போலாம் சாட் ஜிபிடி வந்துருச்சு, டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு அது போதும். மோர் தென் என்ன, உங்களுக்கு சாட் ஜிபிடியை யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். ரெண்டாவது கான் இதுதான், உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா கை கொடுக்க இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க நீங்களா படிக்கிறனால. பட் ஆனால் நீங்கள் வெளியே போனாலுமே உங்களுக்கு ஆள் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மூணாவது ஒரு ப்ளஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, நிறைய டீச்சர்ஸ் நிறைய வீடியோ ப்ளஸ்ஸாக சொல்லியிருப்பேன். இங்கே மைனஸும் அதுதான், நிறைய சோர்சஸ் இருக்கனால எதை பிக் பண்ணுறது, எது கரெக்டு எது தப்பு, யார் சொல்லி கொடுக்கறது கரெக்டுன்னு ஒரு டவுட் எனக்கு அப்படி இருந்தது. என்னடா இவங்களும் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பேன், நல்லா தான் போயிட்டு இருக்கும், ஆல்மோஸ்ட் பாதி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். பார்த்தா புதுசாக இன்னொருத்தர் தலைவர் ஒரு வீடியோ இறக்கிருப்பாரு, இவரது நல்லா இருக்கு, அவரது போனால் இவரோட சூப்பராக சொல்லி தராரு, நீ இதை அப்படியே பாதி பாஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து அவரதை கண்டினியூ பண்ணு. ஸோ அந்த மாதிரி தாவறதுனால நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ புதுசாக ஆள் வந்துட்டே இருப்பாங்க, புதுசாக சோர்சஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கான்ஸ் இருக்கு, ப்ரோஸை விட்டுருங்க, கான்ஸ் இருக்கு. எனக்கு இதெல்லாம் வந்து மைனஸாக படுது, நான் இந்த மாதிரி ட்ராக்ல போறேனால அப்படின்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல போட, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றி தான் நான் பேசணும்னு வந்தேன். ஓகே, see you on the next video. Tata, bye bye, thank you.